Hello viewers, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம பிளவுஸோட front part அதுக்கப்புறம் cross பட்டி sleeve இதெல்லாம் வந்து pattern எப்படி போடுறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட first part வந்து நீங்க பார்க்கல அப்படினா description boxல link இருக்கு. அதுல நம்ம back pattern வந்து எப்படி போடுறது அப்படிங்கறது சொல்லிருக்கேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம திரும்ப வந்து நமக்கு தேவையான அளவுகள் என்ன அப்படின்றத வந்து ஒரு தடவை பாத்துறலாம். பிளவுஸோட உயரம், ஷோல்டர், மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு இந்த அளவு இருந்தாலே போதும். இப்ப ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இந்த மாதிரி பேக் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம். இத வச்சே தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ண போறோம். இப்போ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஷீட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு டபுள் ஃபோல்டிங்ல தேவையில்லை, சிங்கிள் ஷீட் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து முன்பக்கத்தோட உயரம் வந்து நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அதை வந்து 3ஆ டிவைட் பண்ணிட்டு அதோட அரை இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக சேர்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நான் 13 இன்ச் வந்து மார்க் பண்றேன். அந்த மார்க் பண்ண பிளேஸ்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரை இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம், அதையும் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப பேக் சைட் பார்ட் வந்து சைடுல எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதுல எவ்வளவு கழுத்து அகலம் வச்சோமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவும் அதுல எந்த அளவுக்கு நம்ம வச்சோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் கர்வ், அதுக்கப்புறம் சைடுல இருக்க அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்க நம்மளோட வீடியோஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து இதை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த பேக் பார்ட் வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் முன்கழுத்து உயரம் வந்து உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்து 6 இன்ச் அளவுக்கு மேல இருந்து வச்சு மார்க் பண்றேன். தச்சதுக்கு அப்புறம் நமக்கு 6 இன்ச் அளவுக்கு வரும். இப்போ அடுத்து வந்து கழுத்தகலம் நம்ம மேல எவ்வளவு மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு கீழே மார்க் பண்ணிட்டு இதை ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டுக்கலாம். இப்ப அந்த கார்னர்ல இருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இதுல நான் வந்து ரவுண்ட் நெக் மார்க் பண்றேன். இப்ப அடுத்து வந்து நம்ம ஆர்ம் ஹோல்ல அந்த லைன் வந்து போட்டு விட்டுறலாம். இப்ப அதுக்கப்புறம் சைட்லயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்றதுக்காக அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளி வந்து நான் மார்க் பண்றேன். நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பிளவுஸ்ல கட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த கை கிட்ட வந்து நமக்கு சுருக்கம் இல்லாம இருக்கும். இப்ப அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து நம்ம பேக் ஆர்ம் ஹோல் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து போட்டு விட்டுருங்க. இப்ப ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த சைடுல வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். இதே மாதிரியே இந்த சைடும் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுல அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக தான் மார்க் பண்றோம். நம்ம தையலுக்காக எந்த அளவு விட்டோமோ அதை மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். இப்ப இங்க இருந்து நம்ம ஷேப் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் டாட் மார்க் பண்ணணும். சென்டர் டாட் மார்க் பண்றதுக்காக நம்மளோட இடுப்பு சுற்றளவு வந்து நான் 8ஆல டிவைட் பண்ணிட்டு அதோட அரை இன்ச் வந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து 4.5 இன்ச் வருது. இதே மாதிரி உங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி எந்த அளவு வருதோ அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ பிளவுஸ்ல வந்து சென்டர்ல ஒரு டாட் வரும், சைடுல ஒரு டாட் வரும், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல்ல இருந்து ஒரு டாட் வரும். இப்போ இதுல இந்த சென்டர் டாட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டாட்டோட உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச்ல இருந்து 3 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். இப்போ உங்களோட சைஸ் வந்து 32க்கும் கம்மியா இருந்தது அப்படின்னா வந்து நீங்க 2 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். 32ல இருந்து 38 வரைக்கும் நீங்க செஸ்ட் ரவுண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 2.5 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். 40, 44 இந்த மாதிரி செஸ்ட் ரவுண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து இந்த டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். இதுல நான் வந்து 2.5 இன்ச் வந்து இந்த டாட்டோட உயரம் வந்து மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த டாட்டோட அகலம் வந்து இந்த லைனுக்கு 2 சைடும் நம்ம மார்க் பண்ணணும். இதோட அகலம் வந்து 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரியே தான். நம்ம வந்து 32 சைஸ் நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து 32க்கும் கம்மியா 28, 30 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க 2 பக்கமும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 32ல இருந்து 38க்குள்ள இருந்தது அப்படின்னா 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 40, 44, 42 இந்த மாதிரி செஸ்ட் ரவுண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து 1.5 இன்ச் அளவுக்கு டாட்டோட அகலம் வந்து மார்க் பண்ணணும். அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு 2 பக்கமும் நம்ம ஈக்குவலா மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம சைட்ல மார்க் பண்ணோம்ல அந்த 1 இன்ச் அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் வந்து அந்த டாட்டுக்கு போட்டு விட்டுருங்க. இதுதான் நமக்கு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். இப்ப சென்டர்ல வந்து முன்கழுத்து உயரம் வந்து எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமா தள்ளி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு கிராஸா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்ல கொக்கிப்பட்டி மாட்டுற இடத்துல வந்து நமக்கு லூஸ் விழுகாம இருக்கிறதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு கிராஸா வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறோம். இப்ப இதை வந்து அப்படியே பாதியா மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சைட் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட் டாட் வந்து சின்னதா தான் மார்க் பண்ணணும். இதோட உயரம் வந்து நமக்கு வந்து 2ல இருந்து 2.5 இன்ச் அளவுக்கு இருக்கலாம். நம்மளோட பஸ்ட் சைஸை வந்து பொறுத்து தான் இந்த அளவு வந்து நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டாட்டோட அகலம் வந்து 2 பக்கமும் 1/4 இன்ச் அளவுக்கு தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டாட் போட்ட மாதிரியே இந்த சைட் டாட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து சென்டர் டாட் மட்டும் மார்க் பண்ணா கூட போதும். சைட் டாட், ஆர்ம் ஹோல் டாட்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம டைரக்டா மடிச்சு வச்சு கூட நம்ம தச்சுக்கலாம். பேட்டர்ன்ல தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஆர்ம் ஹோல் டாட் வந்து இந்த சென்டர்ல அந்த ஜாயிண்ட் ஆகுதுல அந்த பாயிண்ட்ல இருந்து கிராஸா கரெக்டா நேரா இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம ஆர்ம் ஹோல் டாட் வந்து வரையணும். நீங்க கிளாத்ல கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சென்டர் டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுல கிராஸா வச்சு பாத்தீங்கன்னா தான் நமக்கு இந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து கரெக்டா இருக்கும். இந்த டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்ல இருந்து 4 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். ஆர்ம் ஹோல் டாட்டோட அகலம் வந்து நம்ம சைட் டாட்டுக்கு வச்ச மாதிரியே 1/4 இன்ச் அளவுக்கு இருந்தா போதும். இப்ப நான் திரும்ப வந்து எல்லா அளவுகளும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து முன்பக்கத்தோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிட்டு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தைக்கிறதுக்காக மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் பேக் சைட் பார்ட் அந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து எடுத்து வச்சுட்டு கழுத்து அகலம், ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாமே வந்து அதுல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்றதுக்காக அந்த ஆர்ம் ஹோல் கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணோம். அதுக்கப்புறம் கீழே வந்து 2 பக்கமும் 1 இன்ச் வந்து நம்ம மேல வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டர் டாட் வந்து எந்த அகலத்துல வரணும் அப்படின்றத மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் கழுத்து உயரம் முடிகிற இடத்துல இருந்து நம்ம 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் சைட் டாட் மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டாட் மார்க் பண்ணிருக்கோம். இப்ப வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த சென்டர் டாட்டோட உயரம் வந்து எந்த இடத்துல முடியணும் அப்படின்னா நமக்கு அபெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்போட உயரம் இருக்குல்ல அது வந்து அளந்து பார்த்துட்டு அதோட உயரமும் நம்ம இந்த சென்டர் டாட் ஸ்டார்ட் பண்ற இடமும் கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம்னா நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப கீழே டாட் இருக்க இடத்துல எல்லாம் நம்ம வந்து நாச் போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல்ல வந்து தையலுக்காக நம்ம எவ்வளவு விட்டுருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். நாச்சஸ் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்ல கட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வச்சு இந்த கீழே இருக்க கிராஸ் பட்டி வந்து எப்படி கட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பின்பக்கத்துக்கு மேல நான் முன்பக்க அளவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம பின்பக்கத்துல வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அந்த லைன் வந்து நமக்கு தெரியுது. இப்ப நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து நம்ம போட்டிருக்க அந்த லைனுக்கு வந்து எவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணலாம். 2.5 இன்ச் வந்து இதுல இருக்கு. நமக்கு மேல தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு, கீழே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இல்லைன்னா ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு தேவைப்படும். இப்ப இதுல வந்து எவ்வளவு உயரம் இருக்குன்றத மெஷர் பண்ணிட்டு அதோட நம்ம 1ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரண்ட் பீஸ் எந்த இடத்துல இருந்து முடியுதோ அங்க இருந்து நம்ம அடியில வச்சிருக்க பேக் பார்ட் வந்து எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ அதை வந்து அப்படியே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் முடிகிற இடத்துல இருந்து கீழே 3.25 இன்ச் இருக்கு. நான் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்க போறேன். அடுத்து இதோட அகலம் வந்து நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து டாட் வந்து மடிச்சு தைப்போம். இப்போ வந்து கீழே இருக்க கிராஸ் பட்டி கட் பண்றதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு பேப்பர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல கீழேயும் சைட்லயும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் வச்சு நம்ம உயரம் எவ்வளவு அளந்தோமோ அதை வந்து நான் இதுல மார்க் பண்ணிக்கிறேன். 3.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த பட்டியோட அகலம் வந்து எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட இடுப்பு சுற்றளவு இருக்குல்ல அதை 4ஆ டிவைட் பண்ணிட்டு நம்ம தையலுக்காக எந்த அளவுக்கு விட்டோமோ அந்த அளவு வந்து சேர்த்துக்கணும். எனக்கு வந்து 9.5 இன்ச் வருது. நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் எவ்வளவு உயரம் வச்சோமோ அதுல இருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி ஆப்போசிட் சைட்ல வைக்கணும். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதுல இருந்து 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த மாதிரி கிராஸா தான் இருக்கும். மேல இருக்க அந்த ஃப்ரண்ட் பீஸோட ஜாயிண்ட் ஆகுறதுக்காக மேல நம்ம வந்து ஒரு வளைவு கோடு போடணும். அதுக்காக நம்ம இந்த பக்கம் மார்க் பண்ண அந்த லைன்ல வந்து ஒரு டாட்டர் லைன் போட்டு விட்டுட்டு ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 3.25 இன்ச் மார்க் பண்ணோம்ல அதுல இருந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கோடு வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ உயரமா இருக்க பகுதி வந்து நமக்கு நடுவுல வந்து கொக்கிப்பட்டியோட வரும். சைட்ல வந்து உயரம் கம்மியா இருக்க அந்த பகுதி வந்து நமக்கு சைட்ல பிளவுஸோட அட்டாச் பண்ற இடத்துல வந்துரும். இங்க வந்து 3.25 இன்ச் இருக்கு. இங்க வந்து 3.25 இன்ச் இருக்கு. இதோட அகலம் பாத்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச் இருக்கு. கிராஸ் பட்டி வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து பிளவுஸோட கைப்பகுதி எப்படி கட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு மார்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் கையோட உயரம், கையோட சுற்றளவு. உங்களுக்கு கை உயரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு கை உயரம் முடிகிற இடத்துல நீங்க கை சுற்றளவு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து நான் 2ஆ மடிச்சு வச்சிருக்கேன். இப்ப மடிச்சிருக்க பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கணும். கீழே வந்து கைப்பகுதி மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். இப்ப சாதா பிளவுஸ்லாம் நீங்க லைனிங் இல்லாத பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்றதுக்கு தேவைப்படும். லைனிங் பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு 1/2 இன்ச் அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுல நான் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். நம்ம இதோட அகலம் வந்து 10 இன்ச் இருக்கு. கையோட உயரம் வந்து 6 இன்ச். அதோட 1/2 இன்ச் சேர்த்து நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன். இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம பாடி பார்ட்டோட இந்த ஸ்லீவை ஜாயின் பண்றதுக்காக இந்த 1/2 இன்ச் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் இப்ப இந்த பேக் பீஸ் நம்ம ஏற்கனவே பிளவுஸ்ல கட் பண்ணி வச்சிருப்போம்ல அதை எடுத்துட்டு மேல ஷோல்டருக்கு ஜாயின் பண்ற அந்த இடத்த விட்டுட்டு மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் மெஷர் பண்றேன். ஆர்ம் ஹோல் வரைக்கும் 9.5 இன்ச் இருக்கு. அதோட சீம் அலவன்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா 11 இன்ச் இருக்கு. இப்ப மேல இருந்து கேப் ஹைட் அதாவது நம்மளோட பைசப்ஸ் மெஷர்மெண்ட் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 12ஆல டிவைட் பண்ணிட்டு அதோட 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்கோங்க. இதுல நான் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண அந்த ஹைட்ல வந்து நமக்கு மெஷர் பண்ணோம்ல ஆர்ம் ஹோலோட வளைவு 11 இன்ச் அதை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து நான் உள்ள தள்ளி வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அந்த லைன்ல வந்து நான் டேப் வந்து வச்சுட்டு பாதியா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன்.
அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த பாதியா வந்து மடிச்சு வச்சு பாயிண்ட் வந்து மார்க் பண்றேன். இதே மாதிரி அந்த லைனை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸா நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்க 2 பாயிண்ட்ல வந்து மேல அரேஞ்ச் மார்க் பண்றேன். மூணாவது இருக்க பாயிண்ட்ல வந்து மேல அரேஞ்ச் கீழ அரேஞ்ச் மார்க் பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் வரைகிறது வந்து பேக் ஆர்ம் ஹோல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் போட்டு நம்ம கீழே பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல அது வழியா வச்சுட்டு திரும்ப முடிகிற இடம் வந்து ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுறணும். இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். அதுக்கப்புறம் கீழே கை சுற்றளவு வந்து 2ஆ டிவைட் பண்ணிட்டு அதோட ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு ஆர்ம் ஹோல் தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு சென்டர் அப்பதான் எதுன்றது தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நமக்கு ஒரு சைடு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஒரு சைடு பேக் ஆர்ம் ஹோல் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சாச்சு. நார்மல் பிளவுஸ்க்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்ன் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் பிளவுஸ்க்கு வேணும் அப்படின்னா கீழே இந்த அளவுக்கு இந்த 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இதே பேட்டர்னே வந்து நம்ம ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிளவுஸ்க்கு பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த கிராஸ் பட்டி வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்லீவும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம பிளவுஸ்ல வந்து ஈஸியா வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல வந்து நம்ம 6 இன்ச் பின்கழுத்து உயரத்துக்கு வந்து எந்த மாதிரி பேட்டர்ன் போடணும் அப்படின்றது தான் பார்த்தோம். இப்போ பிளவுஸ்க்கு வந்து 7 இன்ச் 8 இன்ச் எல்லாம் வந்து பின்கழுத்து உயரம் வைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பேட்டர்னை வந்து மாத்தணும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.